ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நெடுவாசலில் 16வது நாளாக தொடரும் போராட்டம் இன்று முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்த பிறகு போராட்டக் குழு அறிவிப்பை வெளியிட உள்ளனர். நெடுவாசலில் தற்போது நிலவும் சூழல் குறித்து செய்தியாளர் சுந்தரிடம் கேட்கலாம். சுந்தர், முதலமைச்சர் உறுதியளித்த பிறகும் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட மறுப்பது எதற்காக? அதாவது கடந்த 15 தினங்களாக நேற்றுடன் 15வது தினம் இந்த போராட்டம் தொடர்ந்து இன்று 16வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இவர்கள் முக்கியமான கோரிக்கை மத்திய அரசு ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முழுவதுமாக நிரந்தரம் தடை செய்ய வேண்டும். தமிழக முதல்வர் உறுதி அளித்திருந்தாலும் மத்திய அரசு தான் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறது. அதனால் மத்திய அரசு நிரந்தரமாக தடை வைப்பதற்கு தங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற ஒரு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். ஆனால் தமிழக முதல்வரை சந்தித்த ஒரு பிரிவினர் இன்று மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளனர். இந்த மாவட்ட ஆட்சியர் சந்திப்பின் பிறகு அந்த தற்காலிகமாக இந்த போராட்டத்தை ஒத்திவைப்பது என்றும் மேலும் அதற்கு அடுத்த கட்ட போராட்டம் அதாவது அடுத்த போராட்ட நகர்வு குறித்து தங்கள் ஆலோசனை செய்து அதன் பிறகு பல்வேறு போராட்டங்கள் நடத்த உள்ளதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். சுந்தர், போராட்ட களத்துல 2 பிரிவுகள் இருக்கு. ஒரு பிரிவு தான் நேற்று முதலமைச்சரை சந்திச்சிருக்காங்க. இன்னொரு பிரிவு இந்த சமாதானத்தை ஏற்க மறுக்கிறதா ஒரு தகவல் வருது. இது குறித்த உண்மை நிலை என்ன? தகவல்களை பதிவு செய்யும். அதாவது நேற்று முன்தினம் தமிழக முதல்வரை சந்தித்த போராட்டக்குழு ஒருங்கிணைப்பு அதாவது சுற்று வட்டாரத்தில் உள்ள 70 கிராமங்களை சேர்ந்தவர்கள் தான் இந்த போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவை தொடர்ந்தனர். இந்த போராட்ட ஒருங்கிணைப்பிற்கு 9 நபர்கள் அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் தான் தமிழக முதல்வரை சந்தித்து பேசினர். அந்த தமிழக முதல்வரை சந்தித்து என்னென்ன பேசினோம் என்று அவர்கள் ஆலோசனை செய்த பின்னர் அதாவது போராட்ட களத்தில் உள்ள மக்களிடம் இது குறித்து விளக்கம் செய்வதற்காக நேற்று காலை முதல் அவர் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் தான் ஒரு பிரிவினர் இந்த போராட்டம் தொடரும் என்றும் அவர்கள் செய்த ஆலோசனைகள் சம்பந்தம் இல்லை என்றும் அவர்கள் தெரிவித்ததை தொடர்ந்து இதெல்லாம் பதற்றமான சூழ்நிலை உருவானது. ஆனால் தற்போது அந்த இளைஞர்களை சமரச முயற்சியில் அந்த ஊர் முக்கியஸ்தர்களும் அதாவது ஊர் கட்டுப்பாடு என்பது இங்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதனால் அவர்கள் ஊர் கட்டுப்பாடை மீறி எதுவும் செய்ய முடியாது என்பதால் அந்த ஊர் முக்கியஸ்தர்கள் அந்த இளைஞர்களை கூட்டு வைத்து தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தற்போது அதாவது மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளனர். நேற்று முதலமைச்சரை சந்தித்த அந்த போராட்ட குழு இன்னைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க இருக்கிறதா சொல்றீங்க. இந்த மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் பொழுது போராட்ட குழுவை சார்ந்தவர்கள் அவரிடம் என்ன மாதிரியான கோரிக்கைகளை முன்வைக்க இருக்காங்க? சுந்தர், அதாவது இந்த மாவட்ட ஆட்சியரை சந்திக்கும் போது முக்கியமான கோரிக்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தின் முன்பாக ஒரு பெருந்திரள் ஆர்ப்பாட்டம், அதாவது மத்திய அரசு இந்த திட்டத்தை நிரந்தரமாக கைவிட வேண்டும் என்ற பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அனுமதி கோருவது. இதன் பின்பு அதாவது நெடுவாசல் மற்றும் மானக்கன்காடு, நல்லாளர் கொள்ளை, கோட்டைக்காடு ஆகிய பகுதிகளில் ONGC நிறுவனத்தால் அமைக்கப்பட்டுள்ள அந்த எரிவாயு குழாயை நிரந்தரமாக மூடுவது, அதிலிருந்து கசியும் ஆயிலை அவர்கள் அப்புறப்படுத்த வேண்டும், அந்த ஆயிலை தொட்டிகளை மூட வேண்டும், நிரந்தரமாக மூட வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்திதான் தற்போது மாவட்ட ஆட்சியரை சந்திக்க உள்ளனர். இந்த மாவட்ட ஆட்சியர் அந்த உறுதியளித்த பிறகு அவர்கள் இந்த போராட்டத்தை கைவிடுவது குறித்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.